ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயையோ! இந்த லீவு விட்டாலும் விட்டாங்க. பசங்களோட டார்ச்சர் தாங்களா? இன்னும் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ண முடியல. இன்னொன்று ஏதாவது சாப்பிட ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, ஆனாலும் முடியல. ஒரு வேலை செய்யுங்கன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, இன்னைக்கு இனிப்பு கேட்குறாங்க. இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இட்லி மாவு இருந்து அதை வச்சு கார பணியாரம் பண்ணி தரேன்னா, அது வேணாம்மா, இனிப்பு தான் வேணுங்கிறாங்க. நான் அவசரத்துக்கு இனிப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இட்லி மாவு வச்சு கார பணியாரம் பண்ணுறோமே, அது இனிப்பு பணியாரமும் வரும்னு நினச்சிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த இட்லி மாவு கூட கொஞ்சம் வாழைப்பழம், ரவையை அரைச்சி ஊற்றிட்டு, வெல்லம் போட்டு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு கலக்கிட்டேன். வாசனையெல்லாம் நல்லா தான் வந்தது. சரி, பணியாரமும் நல்லா வரும்னு நினச்சிக்கிட்டு பணியார சட்டியில் ஊற்றிட்டேன். ஊற்றி வேக வச்சுட்டு எடுக்க போனால், நான் எப்போவுமே செவறதுக்கு முன்னாடி தான் எடுக்குவேன். அதுதான் நல்லாயிருக்கும். எடுத்தா கல்லை விட்டு வரவே மாட்டேங்குது. நானே எவ்வளோ போராடி பார்த்துட்டேன். கொஞ்சம் வெள்ளையா எடுத்தா வேக மாட்டேங்குது. வேகட்டும்னு விட்டா கருப்பாக போயிடுது. இது வேலைக்கு ஆகாதுன்னு கொஞ்சம், ஆனால் ஒரு 10, 15 ஓரளவுக்கு நல்லா ஊற்றி எடுத்துட்டேன். ஆனாலும் ரொம்ப சிரமப்பட முடியலன்ட்டு எண்ணெயை ஊற்றி அதில் மொண்டு ஊற்றி எடுத்துடலாம் கச்சாரம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால், அதுவும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது, வரல. இட்லி மாவில் வெல்லம் போட்டு பண்ணது மிஸ்டேக்கா, இல்லை விறகடுப்பில் நான் பண்ணது மிஸ்டேக்கா தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. என்ன சாப்பிட்ற? ஏதோ உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்ததை சாப்பிட்றேன். ஒன்றா செஞ்சிச்சா அம்மா? அது என்னென்னவோ செஞ்சுருக்காங்க, செஞ்சு கொடுத்ததை சாப்பிட்றேன். இது என்ன? வாங்க, எங்கள் அம்மா என்னென்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. அடுத்து இது வந்து எண்ணெயில் போட்டது 2வது அட்டம்ப்ட்டு. இது தோசை கல்லில் ஊற்றுனது 3வது அட்டம்ப்ட்டு. இன்னொன்று இட்லி குண்டானில் வெந்துட்டு இருக்கு, அது 4வது அட்டம்ப்ட்டு. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க மூஞ்சில் இருக்க சந்தோஷத்தை பாருங்களேன். அம்மா சிரிக்கிறேன், நீ அடிச்சிருவோம்மா நான். இது வந்து நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டு. வேக வச்சதை காமிச்சேன்னா அடுத்து பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்கன்னு. அதை வேற ஒருத்தன் அழகாக தேடி பொறுக்கி தின்னுட்டு இருக்கான். எங்கள் அம்மா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க, அதை செஞ்சு இவன் தின்னுக்கிட்டு இருக்கான். அது நாங்களாவது பரவாயில்ல, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க திட்டுவாங்கன்னு எல்லாத்தையும் தின்னோம். அது பாருங்க எல்லாத்தையும் தேடி தேடி மூக்கால விட்டு நோண்டி நோண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு.